அனைவரும் கன்னிமரி வழியாக இறைவனின் சிறப்பு ஆசிரியம் கொண்டாடுவோம். புனித கன்னிமரியாரிடம் பிறந்த திருமகன் வழியாக நம்மை மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தம் அருட்கொடையால் உங்களை நிரப்புவாராக. மரியாள் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய இயேசுவை பெற்றுக்கொண்ட நீங்கள் இன்று நம் மணல் மாதா அன்னையின் விழாவை கொண்டாட பக்தி பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் ஆன்மீக வாழ்வின் மகிழ்ச்சியையும் விண்ணக கொடைகளையும் பெற்று செல்வீர்களாக. எல்லாம் வல்ல ஆண்டவர்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளாகிய கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியர்களும் இக்கொடி உயர ஏற்றப்படும் போது இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் அடியாரும் எம் தாயுமாகிய தூய கன்னிமரியும் மணல் மாதாவை அவன் பாதுகாவலராக நினைத்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம்.
அதிசய மணல் மாதாவின் அன்பு பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள். அதிசய மணல் மாதாவின் இந்த மணல் மாதா பக்தி என்பது நேற்று இன்று மட்டுமல்ல 250 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு இந்த ஆலயமானது மணல் அடியில் தோண்டி எடுக்கப்பட்டது. அன்றையிலிருந்து மக்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்து இங்கே திருவிழா கொண்டாடி அன்னையை அவருடைய அருட்காவலை பெற்று செல்கின்றார்கள். இதில் முக்கிய விசேஷம் என்னவென்றால், இந்த தாய் இந்த மண்ணோடு மறைஞ்சு போயிருக்கலாம், ஆனால் நான் உங்களோடு இருக்கின்றேன், உங்களோடு வெளியில் வந்து உங்களுக்கு என்னுடைய அருளையும் அன்பையும் காட்டி கொண்டிருக்கிறேன் விரும்பி தான் ஒரு சாதாரண இடையர்கள் இங்கே இருந்த பொழுது ஏதோ ஒரு சிலுவை தட்டுப்பட்டு அதன் வழியாக ஊரில் போய் சொல்லி அவர்கள் இதை முக்கியமாக தோண்டி எடுத்தார்கள். எனவே மாதா மீண்டும் நான் உங்களோடு எப்பொழுதும் இருந்து உங்களுக்கு நான் அருட்கொடை வாரி வழங்க வேண்டும் என்று உங்கள் பிரசன்னத்தில் உங்களோடு இருக்கின்றேன் என்று நம்மை அனைவரும் அழைக்கின்றார். எனவே இன்றைக்கு நிறைய பக்தர்கள் இந்த மணல் மாதா கொடியேற்றத்துக்கு வந்திருக்கின்றார்கள். திருவிழாவுக்கு இதை விட அதிகம் வருவாங்க. அண்ட் இதுலேருந்து தெரியும், ஒரு நன்மை பெறுவதனால்தான் அவங்க மீண்டும் வருகின்றாங்க. மாதாவிட்ட அவங்க பெற்றதுனால மீண்டும் வந்து நன்றி சொல்லி மீண்டும் பெறுவதற்கு வருகின்றார்கள். எனவே இந்த அன்னையின் அருட்காவல் இவர் மத்தியில் எப்பொழுதும் இருந்து இந்த ஊரையும் இந்த மறை மாவட்டத்தையும் அந்த அன்னை பாதுகாப்பாங்க என்ற நம்பிக்கை எனக்கு முழுமை இருக்கின்றது. எனவே தான் இங்கே கொடியேற்றுவதற்கு நானே வருகின்றேன், திருவிழாவுக்கு நானே வருவேன். அதன் வழியாக நாம் அனைவரும், நம் கத்தோலிக்கர் அனைவரும் மணல் மாதா மீது பக்தி உள்ளவர்களாக இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.